எக்ஸ்போர்ட் இறால் கிடைச்சா விட்டுடாதீங்க. சதை நிறைய இருக்கும். சிக்கன் மட்டன் செய்கிற மாதிரியே செய்யலாம். நானும் ஒன்று செய்திருக்கேன் பாருங்க. இந்த இறாலை ரெண்டாக அப்படியே கீறி பிளந்துக்கணும். வச்சுட்டு இதில் மசாலாவெல்லாம் தடவிக்கணும். மசாலா ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் எல்லாம். அதை ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்காக, சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்னொரு இறாலும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு காட்டினது எல்லாமே இன்னொரு இறால் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால் 2க்கு சேர்த்து தான் இப்போ நான் இது போட்டிருக்கேன். இதில் 2க்கு சேர்த்து உப்பு, இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சம்பழ ஜூஸ் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ இதில் எண்ணெய், கடலெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா பிடிச்சிக்கும், அதுக்காகத்தான் எண்ணெய். இன்னொரு இறால் எடுத்து வச்சுருக்கேன். அதை ரெண்டாக கொஞ்சம் கீறி வைக்கிறேன். ஓகே, இது க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பூசி வச்சாச்சு. இருக்கட்டும், நான் கிரேவிக்கு இப்போ தயார் பண்ணுறேன். பச்சை மிளகாய் ஒரு 3 மிளகாய் எடுத்திருக்கேன். கிரேவிக்கு அந்த காரம், அந்த மிளகாய் அதெல்லாம் அந்த ஃப்ரை பண்ணும்போது அதுக்கு சரியாக இருக்கும். இது கிரேவிக்கு. இது தாளிக்க அதே அளவு 1 கப் அரைக்கிறதுக்கு. ரொம்ப வீடுதான்னு இல்லை, அரைச்சி வச்சுமா கொஞ்சம் கரகரப்பாக
அரைச்சிக்கணும். கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். கிரேவி கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கூடுதலாக தான் எண்ணெய் இதுக்கு ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் ரொம்ப வேண்டாம்னு நினைக்கிறவங்க வேணால் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் காரம் கூட யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். சோம்புத்தூள் போடுறேன். அது கூடவே பச்சை மிளகா, 3 பச்சை மிளகா. நல்ல பொன்னிறமாக வதக்கணும். அதுதான் நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ ரொம்ப கறிக்கிட்டிங்கன்னா கசப்பாயிடும். பொன்னிறமாக நல்ல எண்ணெயில் வதங்கணும். இதுக்கு தக்காளி கிடையாது. கருவேப்பிலை போட்டுக்கலாம். மல்லி இலைக்கு வாசனை. மல்லி இலை கொஞ்சோண்டு இதில் போட்டு வதக்கணும்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கடைசியில் மேலே அழகுக்கு தூவுறதை விட இதில் கொஞ்சம் போட்டு வதக்கிக்கணும். இப்போது இந்த அரைச்சி வச்சுருக்க வெங்காய விழுது இதை போட்டுக்கலாம். இதுதான் கிரேவியை திக்காக்கி கொடுக்குறது. கல் உப்பு, மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் வெந்து ஒன்றா சேர்ந்து வரத்துக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இரும்பு தோசைக்கல். நான் ஏறக்குறைய மண்பானை, மண் சட்டி, இரும்பு தோசைக்கல், இந்த கடாய் எல்லாம் பெரும்பாலும் இரும்பு, அதை தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு அடுத்தபடியாக சில இதுக்கெல்லாம் எவர் சில்வர், ரொம்ப சில ஐட்டங்களுக்கு தான் அந்த நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறது. அது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் ஹெல்த்துக்காக வேண்டி அந்த மாதிரி மாறி இருக்கிறேன். அதனால் நீங்களும் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். நான்ஸ்டிக்கெல்லாம் கெடுதல் தான். அது அழகழகாக இருக்குது, பார்க்க கவர்ச்சியாக இருக்குது, நமக்கு வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு ஆசையாக தான் இருக்கும். ஆனால் ஹெல்த்துக்கு முக்கியம் இல்லையா? ஹெல்த்துக்கு நம்ம முக்கியம் கொடுக்கணும்ல. அதனால் மண்பானை கூட நீங்கள் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இரும்பு பாத்திரங்கள், நல்ல அருமையான இரும்பு பாத்திரங்களில் எல்லா டைப் பாத்திரங்களும் வந்திருக்கு. அதில் வாங்கி வச்சுட்டு நீங்கள் சமைக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணலாம். சில ஐட்டத்துக்கு நான்ஸ்டிக் தேவைப்படுது, அதுக்கு வச்சுக்கலாம். இறால் வறுக்கிறதுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். கடலெண்ணெய் தான். நல்லெண்ணெயோட கடலெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் வறுக்கிறதுக்கு. குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது மாதிரி வறுக்கிறதுக்கெல்லாம் மீனாகட்டும், இறால், இந்த மாதிரி எல்லாம் நான்வெஜ்ஜுக்குமே நல்லெண்ணெய் இல்லாமல் கடலெண்ணெயில் வறுக்கிறது நல்லாயிருக்கும். அது இல்லைன்னா தேங்காய் எண்ணெய். நல்லெண்ணெய் வந்து குழம்புக்கு நல்லாயிருக்கும். வறுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இல்லாமல் இல்லை, இருந்தாலும் இதில் உள்ள ஒரு டேஸ்ட்டு அதில் கொஞ்சம் கம்மி தான் வறுக்கிறதுல.
கிரேவி முடிச்சாச்சு. இறக்கிற வேண்டியது தான் கிரேவி. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ எடுத்துடணும். லேசாக தண்ணி தெளிச்சுக்கலாம். லேசாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். சதை அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேகணும். மூடிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வேகட்டும். ஒரு 3 to 4 minutes வேந்தால் போதும். அப்புறம் வந்து கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். சதை கனமாக இருக்குல்ல, அதனால தான் கொஞ்சம் தண்ணி தெளித்தேன். சாதாரண ஆளுகளாக இருந்தால் தெளிக்க வேண்டியதில்லை, இதிலேயே அழகாக ஃப்ரை ஆகிடும். கிரேவியோடு சேர்த்து சாப்பிட்டோன்னா இறாலோடைய ருசி தனிப்பட்ட முறை. இறாலுக்கு இந்த மாதிரி செய்கிறது இந்த ருசின்றதை விட அந்த கிரேவியோடு சேர்த்து சாப்பிடணும். அதுதான் ஸ்பெஷல். அந்த கிரேவிக்கு மேலே நாம் தனியாக செய்தோம் இல்லையா வெங்காய கிரேவி, அந்த கிரேவி அது மேலே கொஞ்சம். சூப்பரான இறால் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அதிகம் கிடைக்காது, எப்போ அதுதான் கிடைக்கும். அது கிடச்சதுன்னா செய்து இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.